ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். சட்டமன்ற தேர்தல் 2026 ஏப்ரல் 23 தமிழகத்தில் நடைபெற்றது. ஸோ இதில் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 85% வாக்குகள், 85% மேற்பட்ட வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்குது. இதில் நம்ம மாவட்டங்கள் ஜோன் வைஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மண்டல வாரியாக யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத போஸ்ட் போல் கால்குலேஷன் போட்டுருக்கோம். ஸோ இதில் இந்த முறை மதுரை, விருதுநகர், தேனி, ராமநாடு ஆகிய மாவட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். மதுரை மாவட்டத்தில் 80.20% வாக்குகள் பதிவாயிருந்தது. விருதுநகர் மாவட்டத்தில் 84.15% வாக்குகள் பதிவாயிருந்தது. தேனி மாவட்டத்தில் 80.85% வாக்குகள் பதிவாயிருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 76.18% வாக்குகள் பதிவாயிருந்தது. ஸோ அப்போ இந்த தேர்தலில் 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு மிக பயங்கரமாக வேலைகள் நடந்தது. ஸோ அதில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிதான் பார்ப்போம். மேலூர், மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதி. மேலூர் சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சியில விஸ்வநாதன், அதிமுகல பெரிய புல்லான், NTKல கோட்டை குமார், TVKல மதுரை வீரன் ஆகியோர் போட்டியிட்டனர். மேலூர் சட்டமன்ற தொகுதியில 2011ஆம் ஆண்டு 24,462 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 19,723 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 35,162 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. தொடர்ந்து மேலூர் தொகுதியில அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. இப்போ தென் மாவட்டங்கள்ல சசிகலா அணியினரும் புதிய தமிழக கட்சியும் நிறைய வாக்குகளை பிரிக்கிறாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிக்கு நிறைய வாக்குகளை பிரிக்கிறாங்க, அதே மாதிரி NTK வாக்குகளை பிரிக்கிறாங்க. சோ அதனால இவங்களுக்கு கடுமையான போட்டி வருது. அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் கடுமையாக போட்டி வருது. வாக்குகள் குறையலாம், வெற்றி மட்டும் தான் கொஞ்சம் மாறுபடும். சோ இந்த முறை மேலூர் சட்டமன்ற தொகுதியில மீண்டும் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பெரிய புல்லால் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில திமுகல P. மூர்த்தி, அதிமுகல மாங்குளம் K. மகேந்திரன், NTKல செல்வம், TVKல S. கார்த்திகேயன் ஆகியோர் போட்டியிட்டனர். மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில 2011ஆம் ஆண்டு 28,755 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 32,772 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 49,604 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில மதுரையில டிவிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டியில சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இந்த மாதிரி நகரப்பகுதியில் டிவிக்கே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதனால அவங்க அதிகமான வாக்குகளை பிரிக்கிறாங்க. ஆயினும் வாக்குகளை பிரித்தாலும் மதுரை கிழக்கு சட்டமன்றத்தில் இம்முறை திமுகவுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. P. மூர்த்தி அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளது. சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில திமுகல வெங்கடேசன், அதிமுகல K. மாணிக்கம், NTKல நாகலட்சுமி, TVKல MV கருப்பையா ஆகியோர் போட்டியிட்டனர். சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில 2011ஆம் ஆண்டு 36,608 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 24,857 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 17,045 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில MV கருப்பையா அதிகமான வாக்குகளை பிரிக்கிறார். பிரிப்பதால் அது பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் அவர்களுக்கு பாதிப்பாக அமைகிறது. சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில இம்முறை அதிமுக K. மாணிக்கம் வெற்றி பெற அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில திமுகல கோ. தளபதி, அதிமுகல P. சரவணன், NTKல திருநாவுக்கரசு, TVKல A. கல்லானை ஆகியோர் போட்டியிட்டனர். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில 2011ஆம் ஆண்டு 46,400 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 18,839 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 22,916 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில TVK A. கல்லானை அதிகமான வாக்குகளை பிரிக்கிறார். அதனால் அந்த வாக்குகள் பிரிக்கிறது 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா அது பலவீனமாக உள்ளது. இம்முறை மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி இழுபறி தொகுதியாக அமைய வாய்ப்புகள் உள்ளது. மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணி கட்சியான மதிமுக பூமிநாதன், அதிமுக கூட்டணி கட்சியான பாஜக ராம ஸ்ரீனிவாசன், NTK சுமதி, TVKல கோபி சங்கர் ஆகியோர் போட்டியிட்டனர். மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில 2011ஆம் ஆண்டு 45,451 வாக்குகள் வித்தியாசத்தில்
கம்யூனிஸ்ட் பார்ட்டி வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 23,763 வாக்கள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 6,515 வாக்கள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. இம்முறை மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இரண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டஃப் ஃபைட் இருக்கு. யாருக்கு? பூமிநாதனுக்கும் ராம ஸ்ரீனிவாசனுக்குமே அங்க டஃப் ஃபைட் இருக்கு. இதுல கோபி சங்கர் அதிகமான வாக்குகளை பிரிக்கிறார். ஆல்சோ வந்து சுமதி அவங்களும் கணிசமான வாக்குகளை பிரிக்கிறாங்க. மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில ரெண்டு பேருக்கு வந்து கடுமையான போட்டி நிலவுனாலும் கடைசி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிமுகவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மதிமுகவுக்கு வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளது. மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி, மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் திமுக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அதிமுக கூட்டணி ஐஜேகேல சுந்தர்சி, என்டிகேல அப்துல் ஹக்கீம், டிவிகேல VMS முஸ்தபா ஆகியோர் போட்டியிட்டனர். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 19,560 வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 5,762 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 34,176 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. இம்முறை மதுரை மத்திய தொகுதியை பார்க்கும்போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொந்த தொகுதி, உள்ளூர்வாசி. சுந்தர்சி வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்வாசி, சினிமா பிரபலம். அந்த ஒரு கரிஷ்மா அவருக்கு இருக்கு. இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு பிடிஆருக்கு தான் இந்த தொகுதியில் அதிக வாய்ப்பு உள்ளது. மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி, மதுரை மேற்கு சட்டமன்றத்தில் திமுக ரகுபாலாஜி, அதிமுக செல்லூர் ராஜு, விக்னேஷ்குமார், என்டிகேல விக்னேஷ்குமார், டிவிகேல SR தங்கப்பாண்டி ஆகியோர் போட்டியிட்டனர். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 38,761 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 16,398 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 9,121 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது. தொடர்ந்து இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. இந்த முறை SR தங்கப்பாண்டி அதிகமான வாக்குகளை பிரிக்கிறார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் செல்லூர் ராஜி வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி, திமுக கிருத்திகா தங்கப்பாண்டி, அதிமுக BB ராஜன் செல்லப்பா, என்டிகேல சத்யா தேவி, டிவிகேல நிர்மல்குமார். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 48,502 வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 22,992 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 29,489 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. கடந்த 2 முறை தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் நிர்மல்குமார், டிவிக்கோட நிர்மல்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமிலியரான பேஸ். அவர் அதிகமான வாக்குகளை பிரிக்கிறார். கண்டிப்பா அந்த வாக்குகள் 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலவீனமாக அமைய உள்ளது. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் BB ராஜன் செல்லப்பா இம்முறை வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி, திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சேடப்பட்டி மு மணிமாறன், அதிமுக RB உதயகுமார், என்டிகேல முனிஷ், டிவிகேல N சதீஷ்குமார் ஆகியோர் போட்டியிட்டனர். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 26,367 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 23,590 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 16,087 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை சேடப்பட்டி மு மணிமாறன் அதிகமான டஃப் RB உதயகுமார் கொடுப்பாரு. அதே மாதிரி N சதீஷ் அவரும் அதிக வாக்குகளை பிரிக்கிறார். தொடர்ந்து அதிமுக வெற்றி வருகிறது. இருந்தாலும் இந்த மாதிரி அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் RB உதயகுமார் வெற்றி பெறுவது கடினமான ஒரு விஷயம். ஆயினும் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் இம்முறை அதிமுக வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளது. உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி, திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ்ல சரவணகுமார், அதிமுக I மகேந்திரன், என்டிகேல அபிராமி தனபால், டிவிகேல M விஜய் ஆகியோர் போட்டியிட்டனர். உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 15,320 வாக்குகள் வித்தியாசத்தில் ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 32,906 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 7,477 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் சசிகலா அணியினர் ஃபார்வர்ட் பிளாக் இவங்கெல்லாம் நிறைய வாக்குகளை பிரித்தாலும் இந்த முறை உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் I மகேந்திரன் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தேனி மாவட்டம், தேனி மாவட்டத்தில் 80.85% வாக்குகள் பதிவாயிருக்குது. ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி, ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக A மகாராஜன், அதிமுக A லோகிராஜன், என்டிகேல கோமதி, டிவிகேல A பாண்டி ஆகியோர் போட்டியிட்டனர். ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 21,031 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 30,196 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 8,538 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில்
இம்முறை இரண்டு பேருக்குமே மகாராஜன் மற்றும் லோகிராஜன் ரெண்டு பேருக்குமே கடுமையான போட்டிகள் உள்ளது. ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இம்முறை அதிமுக சேர்ந்த லோகிராஜன் அவர்கள் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி, பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான விசிகல ஆற்றல் அரசு, அதிமுக கூட்டணி கட்சியான அமமுக கதிர்காமு, என்டிகேல விமலா, டிவிகேல சபரி ஐயங்கரன் ஆகியோர் போட்டியிட்டனர். பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு 5641 வாக்கு வித்தியாசத்தில் கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 14350 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 21321 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் இம்முறை சபரி ஐயங்கரன் அதிக வாக்குகளை பிரிக்கிறார். எனினும் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி இம்முறை கதிர்காமு அமமுக கட்சியின் கதிர்காமு வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. போடிநாயக்கர் சட்டமன்ற தொகுதி, போடிநாயக்கர் சட்டமன்றத்தில் திமுக கட்சியில பன்னீர்செல்வம், அதிமுக வி.டி. நாராயணசாமி, என்டிகேல கலையரசு, டிவிகேல பிரகாஷ் ஆகியோர் போட்டியிட்டனர். 2011 ஆண்டு 29906 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016 ஆண்டு 15608 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 11021 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. தொடர்ந்து போடிநாயக்கர் தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. பன்னீர்செல்வம் அதிமுக இருந்தாரு. இந்த முறை போடிநாயக்கர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. கம்பம் சட்டமன்ற தொகுதி, கம்பம் சட்டமன்ற தொகுதியில் திமுக என் ராமகிருஷ்ணன், அதிமுக எஸ்டிகே ஜக்கையன், என்டிகேல அன்புச்செல்வி, டிவிகேல ஜெகநாத் மிஸ்ரா ஆகியோர் போட்டியிட்டனர். 2011 ஆண்டு கம்பம் சட்டமன்ற தொகுதியில் 12168 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 11221 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 42413 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. கம்பம் சட்டமன்ற தொகுதியில் இம்முறை திமுகவின் என் ராமகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் 84.15% வாக்குகள் பதிவாக இருக்குது. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி, ராஜபாளையம் சட்டமன்றத்தில் திமுக தங்கப்பாண்டியன், அதிமுக கூட்டணியில் பிஜேபி சின்னத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பிரசல்லா பாண்டியன், என்டிகேல கார்த்திக், டிவிகேல கே ஜெகதீஸ்வரி ஆகியோர் போட்டியிட்டனர். ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு 21432 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 4802 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 3898 வாக்கு வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. இந்த முறை ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் சசிகலா அணியினர் மற்றும் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அணியினர் அதிகமான வாக்குகளை பிரிக்கின்றனர். அதனால் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் இம்முறை திமுக வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் கூட்டணி கட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பி மகாலிங்கம், அதிமுக எம் சந்திரபிரபா, என்டிகேல கரிகால் பாண்டியன், டிவிகேல கார்த்திக் ஆகியோர் போட்டியிட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு 6228 வாக்கு வித்தியாசத்தில் கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 36673 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 12738 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இம்முறை அதிமுக சேர்ந்த எம் சந்திரபிரபா வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. சாத்தூர் சட்டமன்ற தொகுதி, சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கடற்கரை ராஜ், அதிமுக கூட்டணியில் பிஜேபி நயனார் நாகேந்திரன், என்டிகேல ஆனந்தராஜா, டிவிகேல எம் அஜித் ஆகியோர் போட்டியிட்டனர். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு 29345 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 4427 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 11179 வாக்கு வித்தியாசத்தில் மதிமுக வெற்றி பெற்றது. இம்முறை சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு பேருக்குமே கடுமையான போட்டி இருக்கு. ஏன்னா கடற்கரை ராஜ் முதல் முறையா திமுக இதுல டஃப் ஃபைட் கொடுக்க போறாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிஜேபியில நயனார் நாகேந்திரன் நிற்கிறார். இதுல சசிகலா அணியில இசக்கிராஜா நிற்கிறார். அவர் பாத்தீங்கன்னா அதிகமான வாக்குகளை அவர் சமூகத்திலிருந்து பிரிக்கிறதுனால இந்த முறை வெற்றி வாய்ப்பு கடற்கரை ராஜுக்கு ஓரளவு உள்ளது. சிவகாசி சட்டமன்ற தொகுதி, சிவகாசி சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணி கட்சியின காங்கிரஸ்ல கணேசன் அசோகன், அதிமுக கேடி ராஜேந்திர பாலாஜி, என்டிகேல டயானா, டிவிகேல கீர்த்தனா. சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு 35654 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 14748 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 17319 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. சிட்டிங் எம்எல்ஏ அசோகன் தான். சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் டிவிகே கட்சியினர் அதிகமான வாக்குகளை பிரிக்கிறாங்க. கீர்த்தனா அதிகமான வாக்குகளை பிரிக்கிறாங்க. அதனால் இந்த முறை சிவகாசி சட்டமன்ற தொகுதி அதிமுகவின் கேடி ராஜேந்திர பாலாஜி வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. விருதுநகர் சட்டமன்ற தொகுதி, விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான தேமுதிக விஜய பிரபாகர்,
அதிமுக விஜி கணேசன், என்டிகே லட்சுமணன், டிவிகே எஸ்பி செல்வம் ஆகியோர் போட்டியிட்டனர். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 21,438 வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 2,870 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 21,339 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. இந்த முறை விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் விஜயபிரபாரன் அறிந்தமும் ஆல்ரெடி லோக்சபா எலெக்ஷன் போட்டிட்டு நூலகர் தான் வெற்றியை தவறிவிட்டார். இந்த முறை விஜயபிரபாரன் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக KKSR ராமச்சந்திரன், அதிமுக எஸ் சேதுபதி, என்டிகேல மணிமாறன், டிவிகேல கே கார்த்திக் குமார். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 10,638 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 18,054 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 39,034 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் கார்த்திக் குமார் அதிகமான வாக்குகளை பிரிக்கிறார். அருப்புக்கோட்டையில் KKSR ராமச்சந்திரனுக்கு ஒரு பலமான ஒரு கட்டமைப்பு உள்ளது. அதனால் இந்த முறை மீண்டும் திமுக வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. திருச்சுழி சட்டமன்ற தொகுதி திமுக தங்கம் தென்னரசு, அதிமுக MSR ராஜவர்மன், என்டிகேல கார்த்திக் ராஜா, டிவிகேல எஸ் சமயன் ஆகியோர் போட்டியிட்டனர். திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 19,952 வாக்குகள் வித்தியாச திமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 26,577 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 60,992 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. தொடர்ந்து திருச்சுழி தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது. தங்கம் தென்னரசு வெற்றி பெற்று வருகிறார். இந்த முறை எஸ் சமயன் டிவிகேல இருக்கக்கூடிய சமயன் அதிகமான வாக்குகளை பிரிக்கிறார். அதிமுகவின் MSR ராஜவர்மன் இந்த தொகுதிக்கு புதியவராக இருப்பதால் மீண்டும் தங்கம் தென்னரசு வெற்றி பெற அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் 76.18% வாக்குகள் பதிவாயிருக்குது. பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக KK கதிரவன், அதிமுக எஸ் முத்தையா, என்டிகேல ஆர் எழில் இளவரசி, டிவிகேல ஜி கோபிராஜன் ஆகியோர் போட்டியிட்டனர். பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 34,606 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 11,389 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 13,285 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் ஜி கோபி கிருஷ்ணன், எழில் இளவரசி 2 பேருமே வாக்குகளை பிரிக்கிறாங்க. அதிகமான வாக்குகளை அவர் பிரிக்கிறார், இவங்க கணிசமான வாக்குகளை பிரிக்கிறாங்க. அதனால இந்த முறை பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சேர்ந்த எஸ் முத்தையாவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது. திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ்ல ராம கருமாணிக்கம், அதிமுக கீர்த்திகா முனியசாமி, என்டிகேல பிரேம்நாத், டிவிகேல PK ராஜு ஆகியோர் போட்டியிட்டனர். திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 927 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 8,696 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 13,852 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் இம்முறை பிரேம்நாத் கணிசமான வாக்குகளை பிரிக்கிறார். PK ராஜு கணிசமான வாக்குகளை பிரிக்கிறார். அதனால் இந்த முறை திருவாடனை தொகுதியில் கீர்த்திகா முனியசாமி வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம், பிஜேபி அதிமுக கூட்டணி பிஜேபியில் GPSK நாகேந்திரன், என்டிகேல முத்துகேசவன், டிவிகேல EA சாகுல் ஹமீத் ஆகியோர் போட்டியிட்டனர். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 15,757 வாக்குகள் வித்தியாசத்தில் மனிதநேய மக்கள் கட்சி வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 33,222 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 50,479 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் EA சாகுல் ஹமீது அதிகமான வாக்குகளை பிரிக்கிறார். ஆயினும் இம்முறை திமுகவின் காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கத்துக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது. முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக RS ராஜகண்ணப்பன், அதிமுக மலேசியா எஸ் பாண்டி, என்டிகேல சந்திரபிரபா, டிவிகேல பி மலர்விழி ஜெயபாலா ஆகியோர் போட்டியிட்டனர். முதுகுளத்தூர் சட்டமன்றத்தில் 2011ஆம் ஆண்டு 20,089 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 13,348 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 20,721 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை மலேசியா பாண்டி பயங்கர டஃப் கொடுப்பார் RS ராஜகண்ணப்பனுக்கு. அதே மாதிரி மலர்விழி டிவிக்கு அதிகமான வாக்குகளை பிரிக்கிறது. ஆயினும் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. இந்த பதிவில் நம்ம யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. அதுக்காண்டி எல்லாரும் வெயிட் பண்றாங்க, நானும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா
எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் வரும். ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் வெற்றி பெறுவாங்க, யார் தோல்வியடைய அறிவாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாற்பட்டது. ஸோ வெற்றி தோல்வி என்பது அரசியல் சகஜம். ஸோ இதை நம்ம வந்து பெரிய விஷயமா வந்து பொதுமக்கள் நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம அதை கடந்து நம்ம வேலை ஓட்டு போடணும், ஓட்டு போட்டாச்சு, நம்ம கடமை முடிஞ்சது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் யார் அதிகபட்சமா யார் தேர்ந்தெடுக்காங்க அவங்களும் முதலமைச்சராக வருவாங்க. அடுத்து நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.